அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஆர்பியில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஆர்பியில் எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி, அதுக்கப்புறம் பிஆர்டிஇ அதாவது யூஜிடிஆர்பி இவங்களுக்கு உண்டான ரிசர்வ் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஆர்டிஇ அந்த யூஜிடிஆர்பிக்கு உண்டான ரிசர்வ் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் கேண்டிடேட்ஸ் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா எதனால் இந்த ரிசர்வ் கேண்டிடேட் ரீசன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே செலக்டான கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் இல்லை செலக்டான கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்பி லெஃப்ட் ஆகிருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்னால் அது கேன்சல் ஆகிருக்கிறது. இந்த ரீசன்னால் இந்த ரிசர்வ் லிஸ்ட் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த லிஸ்ட்டுக்கு இந்த ரீசன்னால் கேன்சல் ஆனது எல்லாத்துக்குமே அடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் கேண்டிடேட்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்வ் கேண்டிடேட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரெஜிஸ்டர் நம்பர், யாருக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் யார் நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு உண்டான பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி 2023 நடந்த இந்த எக்ஸாமுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டானது தற்காலிகமானது, ப்ரொவிஷ்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டிஆர்பிக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு உண்டான கேசஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மதுரை, அதுக்கப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் கேசஸ் இருக்கிறதுனால அதில் வர தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் யாரும் இந்த யூஜிடிஆர்பி எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட நேம் ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாம் அந்த போஸ்டிங்க்கு உண்டான எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த 9 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கும். இதில் உங்களோட நேம் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிசிக்ஸ் மேஜர் இருக்கீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அது ரிசர்வ் லிஸ்ட் இங்கே ப்ரொவிஷ்னலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டிஆர்பியில் ப்ரொவிஷ்னலி அவங்க செலக்ட் பண்ண அந்த ரிசர்வ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டா, அதுக்கப்புறம் ஜென்ரல் கோட்டாவில் உமன், ஒவ்வொரு கேட்டகரி படியுமே இருக்குது. அதற்கு உண்டான பொசிஷன் 1 to 3 அந்த பொசிஷன் படியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எதுவும் இருக்கா உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஆர்பியில் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அடுத்தடுத்து இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அடுத்தடுத்து யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், அடுத்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மற்ற கேண்டிடேட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த டிஆர்பி சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட், அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க. தேங்க்யூ.